அன்பார்ந்த ஞான ஒளி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் துலாம் ராசி லக்ன அன்பர்களுக்கு ராகு கேது நட்சத்திர சார பயிற்சி பலன்கள் காணலாம். 2023 வருடம் அக்டோபர் மாதம் ராகு கேது பயிற்சி நிகழ்ந்தது. துலாம் ராசிக்கு 6வது வீட்டிலே ராகுவும் 12வது வீட்டிலே கேதுவும் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். 2024 வருடம் டிசம்பர் மாதம் 21ஆம் தேதி 21/12/2024 அன்று கன்னிராசி உத்திர நட்சத்திரம் 4ஆம் பாதத்திலிருந்து 3ஆம் பாதத்திற்கு கேது நட்சத்திர சார பயிற்சி ஆகிறார். உத்திரட்டாதி நட்சத்திரம் 2ஆம் பாதத்திலிருந்து 1ஆம் பாதத்திற்கு ராகு நட்சத்திர பயிற்சி ஆகிறார். இந்த ராகு கேது நட்சத்திர பயிற்சியின் மூலம் நவாம்ச கட்டத்தில் சிம்ம ராசியில் ராகுவும் கும்பராசியில் கேதுவும் அடுத்த 2 மாத காலம் சஞ்சாரம் செய்வார்கள். இந்த ராகு கேது நட்சத்திர சார பயிற்சியின் மூலம் துலாம் ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா பண லாபம் சம்பாதிக்க போகிறீங்க. கடந்த 2 மாதமாக எதிர்பாராத செலவுகள் கூடுதலாக இருந்திருக்கும். எதிரே பார்த்துருக்க மாட்டீங்க, அளவுக்கு அதிகமாக செலவுகளாக இருந்திருக்கும். சில பேர் குடும்பத்துக்கு தேவையான பொருள் வாங்கியிருக்கலாம். விலை உயர்ந்த பொருள் தங்க நகை கூட எடுத்திருக்கலாம். அதற்குண்டான வாய்ப்புகள்லாம் உண்டு. அயன சைன போக விரைய மோட்சஸ்தானத்திலே கேது அமர்ந்திருக்கும் போது வெளிநாடு வருமானம் சம்பாதித்து கொண்டிருப்பவர்கள், வெளிநாடு பணம் சம்பாதித்து கொண்டிருப்பவர்களுக்கு 2 தொழில் 2 வருமானம் பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு அதில் ஏதோ ஒரு தொழில் ஏதோ ஒரு வருமானம் தடைப்பட்டு இருந்திருக்கும் அல்லது குறைஞ்சிருக்கும். 12ஆம் வீட்டின் அதிபதி 2வது வீட்டிலே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். துலாம் ராசிக்கு 2வது வீட்டிற்கு புதன் வந்த நாளிலிருந்த பணம் சேமிக்க முடியாத அளவுக்கு செலவு தான் கூடுதலாக இருந்திருக்கும். அடுத்த 2 மாதம் துலாம் ராசி அன்பர்கள் அந்த விட்டதை பிடிக்கக்கூடிய காலகட்டம். உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் தேடி வருகிறது. அபிலாசைகள் அடுத்த 2 மாத காலம் நிறைவேறும். நிழலை நிஜமாக்குவதும் நிஜத்தை பொய்யாக்குவதும் ராகு கேதுவனுடைய வேலை. நல்ல மனுஷனை ஊரில் தப்பாக பேசி போட்டி பொறாமையில் பெயர் கெடுப்பது, கெட்டவர் பெயரை ஊரில் பெருமையாக பேசுறது, நல்ல விதத்தில் காமிக்கிறது, இதெல்லாம் ராகு கேது செய்யக்கூடிய வேலை. வசதியும் வறுமையும் எல்லாமே கொஞ்ச காலம்தான். மனிதனுக்கு புரிய வைப்பது ராகு கேதுனுடைய வேலை. ராகு போல கொடுப்பாருமில்லை, கேது போல கெடுப்பாருமில்லை என்று ஜோதிட பழமொழி உண்டு. கோச்சாரத்திலே ராசிக்கு 3, 6, 11ஆம் வீடுகளில் ராகு கேது வரும்போது எதிர்பாராத வசதி வாய்ப்புகள் வரும். எந்த வேலை செய்தாலும் என்ன தொழில் செய்தாலும் அளவு கடந்த பணம் சம்பாதிக்கலாம். எவ்வளவு கடன் இருந்தாலும் சரி கடனை கொடுத்து அடைக்கலாம். விலை உயர்ந்த பொருள் எடுக்கலாம், வீடு கட்டலாம், புதிய வண்டி வாகனங்கள் வாங்கலாம், நிலபல சொத்துக்கள் வாங்கலாம். துலாம் ராசிக்கு 6வது வீட்டிலே சத்துருஸ்தானத்திலே ராகு சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். பெரும்பாலும் கடன் இருந்தால் கடனை கட்டுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. உடல் ஆரோக்கியத்தில் குறிப்பாக வயிறு சார்ந்த பிரச்சனை கடந்த 1 வருஷமாகவே துலாம் ராசி அன்பர்களுக்கு வயிறு சார்ந்த பிரச்சனை இருக்கும், குடல் சார்ந்த பிரச்சனை இருக்கும். ஒரு சிலருக்கு வயிற்று வலி, அல்சர் இந்த மாதிரிலாம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு, வந்திருக்கக்கூடும். மற்றபடி பெரிய அளவு தொந்தரவுகள் குறைவு. பகையாளி எதிரிகள் தொல்லை இல்லை. 6ஆம் வீட்டில் ராகு இருக்கும்போது பகையாளி எதிரிகள் தொல்லை இல்லை. இந்த ராகு கேது துலாம் ராசிக்கு 2, 8ஆம் வீட்டில் தான் ராகு கேதுவிற்கு உச்ச நீச்ச வீடு உண்டு. துலாம் ராசிக்கு 2வது வீடு விருச்சிகத்தில் கேது உச்சம். அதே மாதிரி துலாம் ராசிக்கு 8வது வீடு ரிஷபராசியில் ராகு உச்சம். ஒவ்வொரு விஷயமும் துளராசிக்கு 2வது வீட்டில் கேது உச்சமாக இருக்கும்போதே ஒவ்வொரு விஷயமும் கேது ஞானத்தை கொடுத்து கொண்டே இருப்பார்.
அனுபவ வார்த்தைகள் பேச்சிலேயே தெரியும். துளாராசிக்காரர்கள் பேச்சிலேயே அவங்களுடைய அனுபவங்கள் தெரியும். அசிங்கம் அவமானம் வாழ்க்கையில் வந்து கூடுதலாகவே இருக்கும். பணம் சம்பாதிப்பது பணம் சேர்ப்பது என்பது துளாராசி என்பவர்களுக்கு சற்று கஷ்டமான காரியமாகத்தான் இருக்கும். தடை தாமத நிலையை குடும்பத்தில் வந்து கூடுதலாகவே அனுபவிக்கக்கூடிய அமைப்பு துளாராசி என்பவர்களுக்கு உண்டு. 8ஆம் வீட்டில் ராகு உச்ச நிலையில் இருக்கும்போது தாத்தா தந்தை வழியில் நெருக்கடிகள் கண்டிப்பாக உண்டு. அசிங்கம் அவமானம் கடன் வழக்கு வில்லங்கம் சார்ந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக உண்டு. சினிமா கலைத்துறையில் கதை எழுதுறது பாட்டு எழுதுறது இந்த மாதிரி சினிமா கலைத்துறையில் போட்டி பந்தயங்களில் வெற்றி பெற்று பரிசு வாங்கக்கூடிய அமைப்புலாம் உண்டு. பணம் சேமிப்பது என்பது குதிரைக்கு கொம்பு முளைக்கிற மாதிரி தான் துளாராசி என்பவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கும். துலாம் ராசிக்கு 2 8ஆம் வீட்டை வைத்து தான் கோச்சாரத்தில் ராகு கேதுவின் பலன் நடக்கும். துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு கேது திசை வந்து 50 வயதிற்கு மேல் வரும். சித்திரை சுவாதி விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு 45 வயதிற்கு மேல் கேது மகா திசை வரும். டிசம்பர் மாதம் 21ஆம் தேதி முதல் தமிழோடபடி குரோதி வருஷம் மார்கழி மாதம் 6ஆம் தேதி முதல் பார்த்திங்கன்னா நவாம்ச கட்டத்தில் துலாம் ராசிக்கு 11ஆவது வீட்டிலே ராகு சஞ்சாரம் செய்ய போகிறார். லாபஸ்தானத்திலே வெற்றி ஸ்தானத்திலே ராகு சஞ்சாரம் செய்யும்போது துலாம் ராசி என்பவர்களுக்கு அதிகமாக பணத்தை சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு உண்டு. வேலை தொழில் நன்றாக இருக்கும். வீடு மனை நிலம் வண்டி வாகனம் அசையா சொத்து நிலங்கள் மூலம் அதிக லாபங்களை கொடுக்க போகிறது. வியாபாரம் ஏற்றுமதி இறக்குமதி பிஸ்னஸ் எதுவாக இருந்தாலும் துளாராசி என்பவர்களுக்கு அதிக பணத்தை கொடுக்க போகிறது. வெளிநாடு மூலம் அயல்நாடு மூலம் தடைபட்டு கொண்டிருந்த பணம் வந்து வரும். தடை வந்து நீங்கும். அரசு வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள் அரசு தேர்வு எழுதக்கூடியவர்கள் அரசு வேலை தாமதப்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கு அரசு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. சிம்மராசியில் ராகு வரும்போது தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு கிடைக்கும். அரசு வேலையில் இருப்பவர்கள் அரசியலில் இருப்பவர்கள் வாக்குறுதி கொடுக்கும்போது கொஞ்சம் கவனம். லஞ்ச லாவணியங்கள் இல்லாமல் பார்த்துக்கணும். கொடுத்த இடத்தில் தாமதப்பட்டு கொண்டிருந்த பணம் வந்து வரும். இன்சூரன்ஸ் மூலம் வர வேண்டிய பணம் வரும். விபத்துகளால் வர வேண்டிய பணம் எதிர்வரக்கூடிய 2 மாத காலம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இதை கோர்ட்டில் கேஸ் நடந்துக்கிட்டு இருந்துச்சுன்னா தீர்ப்பாகி பணம் வரும். நவாம்ச கட்டத்தில் துலாம் ராசிக்கு 5ஆவது வீட்டிலே கேது சஞ்சாரம் செய்வார். அடுத்த 2 மாதம் தை மாதம் முதல் சனியுடன் கேது கூட்டணி. பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்திலே சனி கேது கூட்டணி சேரும்போது திருமணம் செய்து ஓரிரு வருடகாலம் புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திர பாக்கியம் உண்டு. குழந்தைகளுக்கு நோய் நொடி தொந்தரவு மருத்துவ செலவு பூரிய சொத்துக்களால் பிரச்சனை உள்ளவர்களுக்கு தீர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஒரே மனக்குழப்பமாக இருந்துச்சு. அந்த மனக்குழப்பம் அடுத்த 2 மாதம் துலாம் ராசி என்பவர்களுக்கு நீங்கும். தாய் மாமன்களுடைய ஒத்துழைப்பு உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அடுத்த 2 மாத காலம் துளாராசி என்பவர்களுக்கு உண்டு. கோச்சாரத்திலே நவாம்ச கட்டத்தில் துலாம் ராசிக்கு 5ஆவது வீட்டிலே சனி கேது கூட்டணி சேரும்போது தாய் மாமன்கள் வழியில் உதவிகள் ஒத்தாசை உண்டு. குழந்தைகள் வழியில் இருந்து வந்த தொல்லை தொந்தரவுகள் நீங்கும். ஏன்னா ராசிநாதன் சுக்கிர பகவானுடைய நிலை சித்திரை மாதம் வரையே நன்றாகவே இருக்கிறது. ராசிநாதன் பலமாக இருக்கும்போது துளாராசி அன்பர்கள் எப்படியும் ஜெயித்து காட்டுவீர்கள். கண்டிப்பாக வந்து உங்கள் ஆசைகள் நிறைவேறும். மார்கழி மாதம் 17ஆம் தேதி
2ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய புதன் வந்து 3வது வீட்டிற்கு பெயர்ச்சி ஆகிறார். ஒரு 2 மாத கால அளவில் விரையாதிபதி 2ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கும் போது பணம் வந்து பெரும்பாலும் செலவுகள் தான் ஆகிட்டு இருந்துச்சு. மார்கழி மாதம் 17ஆம் தேதி முதல் 3வது வீட்டிற்கு செல்லும்போது விரயச் செலவுகள் குறையும். சுப செலவுகள் ஏற்படும். கோயிலுக்கு போகிறது, சுற்றுலா, சுப விசேஷங்கள் மூலம் மகிழ்ச்சி உண்டு. கண்டிப்பாக வந்து விரயங்கள் குறையும். 3வது வீட்டிற்கு புதன் செல்லும்போது பாக்கியம் உங்களுக்கு வேலை செய்யும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா தந்தை வழி உடன் பிறந்தவர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும். துலாம் ராசி லக்ன அன்பர்கள் பார்த்திங்கன்னா ராகு கேதுனுடைய நட்சத்திர சார பயிற்சியின் மூலம் எதிர்வரக்கூடிய ஒரு 2 மாத காலம், இந்த ராகு கேது முழுமையாக பயிற்சி ஆவதற்கு இன்னொரு 4 மாத காலம் இருக்கிறது. ஒரு 2 மாத காலம் துலாம் ராசி அன்பர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் உண்டு பணம் சம்பாதிப்பதற்கு. ராகு கேதுவால் தொல்லைகள் இருக்கிறது, தொந்தரவு இருக்கிறது அப்படின்னா, தீராத உடல்நிலையில் பிரச்சனை இருக்கிறது, நோய் நீங்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு எளிமையான பரிகாரம் இது வந்து அரசன் முதல் ஆண்டி வரை, பணக்கார முதல் ஏழை வரை எல்லோருக்குமே பயன் தரும். ராகு கேதுவுக்கு உரிய தானியம் அப்படின்னு பார்த்தோம்னா கொள்ளு, கருப்பு உளுந்து. உளுந்தால் செய்த பதார்த்தங்களை சாப்பிடுங்க. உளுத்தங்கஞ்சி, உளுத்தம் வடை, இப்படி உளுந்தால் செய்த பதார்த்தங்கள் சாப்பிடுங்க. கொள்ளால் செய்த கொள்ளு பருப்பாட்டி சாப்பிடுங்க. கொள்ளு ரசம் சாப்பிடுங்க. கொள்ளையும் உளுந்தையும் எடுத்துக்கொள்ளுங்க. துலாம் ராசி லக்ன அன்பர்களுக்கு உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். துலாம் ராசிக்கு தனஸ்தானாதிபதி, குடும்ப வாக்குஸ்தான கலத்திரஸ்தானாதிபதி செவ்வாய் வந்து வக்கரகதியில் நேச நிலையில் கடகராசியில் தை மாதம் 5ஆம் தேதி வரை சஞ்சாரம் செய்கிறார். தொழில் ஜீவன கர்மஸ்தானத்திலே நேச நிலையில் செவ்வாய் செல்லும்போது மற்றவர்களுக்கு யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க. வாக்கு கொடுக்கும்போது அதை வந்து காப்பாற்ற முடியாது. கடந்த 2 மாதமாக சளி, காய்ச்சல், இருமல், தொண்டையில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா செவ்வாய் வந்து வக்கரகதியில் பாக்கியத்தை நோக்கி செல்கிறார். மூக்கு, தொண்டை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீர்வதற்கு வாய்ப்புண்டு. பயணங்களால், நண்பர்களால் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். மீண்டும் வந்து பழையபடிக்கு துளாராசி என்பர்கள் மீண்டு வந்துடுவீங்க. தை மாதம் 5ஆம் தேதிக்கு பிறகு செவ்வாயினுடைய நிலை நன்றாக இருக்கிறது. ராகு கேது நட்சத்திர சார பயிற்சியின் மூலம் துலா ராசி அன்பர்களுக்கு ராகுவும் சரி, கேதுவும் சரி, பெரும்பாலும் அடுத்த 2 மாத காலம் நன்மையை செய்வதற்கான வாய்ப்புண்டு. ராகு போல கொடுப்பார் யாருமில்லை என்று சொல்வார்கள். ராசி கட்டத்தில் 6ஆம் வீட்டிலே ராகு, நவாம்ச கட்டத்தில் 11வது வீட்டிலே ராகு அமரும்போது துளாராசி என்பர்கள் போட்டி, பந்தயம், திடீர்னு எதிர்பாராத அதிர்ஷ்டம் இந்த 2 மாத காலம் கிடைப்பதற்கு வாய்ப்புண்டு. இதை வந்து பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மேலான கருத்துக்களை நம்முடைய கான்பாஸில் பதிவு செய்யுங்கள். நம்முடைய ஞானவழி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.